வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Vivo 29e தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓஎஸ் நம்ம கிட்ட வந்து Vivo V29e இருக்கு. பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. 8GB RAM and 128GB மெமரி இருக்கிற ஆர்டிஸ்டிக் ரெட் கலர் வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo 29e. பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். ஃபாஸ்ட் சார்ஜர் விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குங்க, வெயிட்டாகவும் இருக்குது. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டிஸ்டிக் ரெட் அப்படிங்கிற கலர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கலர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஃபோன். ஃபோனோட சரிபாதி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் மட்டும் வந்து இந்த பென்ஸ் BMW கார்லாம் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, ஷைனி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அதோடைய டேஷ்போர்ட்லாம் அது மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. கேமரா லென்ஸ் சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் எட்ஜஸ் கிடையாது, கர்வ்ட் எட்ஜஸ் தான். ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தின் லைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் செகண்டரி மைக் இருக்குது. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீஸ் இருக்குது. ஃபோனோட பாட்டமில் சிம் ட்ரே இருக்குது, சார்ஜிங் சாக்கெட் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 அல்லது மெமரி கார்டு போடலாம். ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. அண்ட் அதோடைய டிசைனுக்கு வந்து 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபோனை வாங்குறவங்க யாருமே வந்து டிசைன் பிடிக்கல இல்லைனா வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது இதோட டிசைனில். அண்ட் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே தான். இப்போ வந்து நம்ம Vivo V29e ஆன் பண்ணலாம். Vivo V29e ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குங்க. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே. அதே நேரத்தில் HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கேம் விளாட்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹேங் ஆகுறது, ஸ்டக் ஆகுறது, இது மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 695 octa-core 2.2 GHz ப்ராசர் கொடுத்துருக்காங்க. RAM வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 8GB, பட் 8GB + 8GB மெமரியை வந்து நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 தான் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன். மெமரி அண்ட் RAM பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 128GB and 8GB தான். பட் இதில் வந்து உங்களுக்கு 256GB வேரியண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேரியண்ட் எடுத்துக்கலாம். எனிவேஸ் நீங்கள் வந்து சிம் 2க்கு பதிலாக மெமரி கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சரான கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் டூவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் PDAF OIS லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹைலைட் அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரேஞ்சில் வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் 4K வீடியோ ஷூட் பண்ணுற கேப்பபிலிட்டி தரவே மாட்டாங்க. பட் இதில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இன்னொரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். விவோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த V சீரிஸ் எல்லாமே வந்து செல்ஃபி கேமரா தரமாக கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி கேமரா வந்து சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டூவல் LED ஃப்ளாஷ் இருக்குங்க. HDR மோடில் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். 1080pல 30 frames per second வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். இது இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது இது 5000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா ஃபோன் வந்து அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. உங்கள் கையில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 100 ஒரு 1 hour சார்ஜ் ஆயிரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ரெட் அண்ட் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணது வந்து ஆர்டிஸ்டிக் ரெட். ஸோ இது இல்லாமல் ப்ளூ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது. நீங்கள் எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்கோ அந்த வேரியன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் விவோ V29e என்னெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட லுக் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு ஸ்டைலிஷான மொபைல் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா விவோ V29 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதுவும் மிட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இப்போது மற்ற கம்பெனியில் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 40,000 50,000 நீங்கள் மேலே போனால் தான் இந்த கர்வ் டிஸ்பிளேவே கிடைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேக் ஸ்டைலிங்கும் பார்த்தீங்கன்னா பாதி வந்து மேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆஃப் பார்த்தீங்கன்னா ஷைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் கலர் ரிங் கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ்க்கு 10 out of 10 கொடுக்கலாம். அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 695 அப்படிங்கிறது வந்து ஓவரால் நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கேம்ஸ் ஒரு 2 GB கேம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் வந்து வச்சு விளாண்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன் கால்ஸ் அட்டன் பண்ணலாம், வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதே நீங்கள் விளாட்ற கேம்ஸ் அண்ட் பார்க்குற வீடியோஸ்க்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதோடைய கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் யூஸ்வலாக இதோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிடிஎஃப் லென்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வந்து 64 மெகாபிக்சல் பிடிஎஃப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் மற்ற ஃபோன்ஸோடு கம்பேர் பண்ணி ஓகே அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் செல்ஃபி கேமரா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இன்னொரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த செக்மெண்ட் இல்லைங்க, இதோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போனால் கூட வேறு கம்பெனிஸ்லாம் வர ஃபோன்ஸில் வந்து செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் இல்லைனா 32 மெகாபிக்சல் தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி விவோ V சீரிஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருவாங்க. இதில் வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. HDR வீடியோ ரெக்கார்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீலாக்லாம் பண்ணுவீங்க, அடிக்கடி செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவோ V29e வந்து உங்களுக்கு பிடிக்கும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவோ V29e வந்து ஆர்டிஸ்டிக் ரெட் அண்ட் ப்ளூ கலர் அப்படின்னு 2 கலர்ஸில் வருது. பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கிங் மொபைலில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே விவோ V29e உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.